நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நோ கேமிங், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனலுக்கு கொடுக்கப்படும் அனைத்து வீடியோக்களும் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான், தவிர கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் கிடையாது. சரிங்களா? என்னோடய கணக்கில் தரேன், உங்களோட கணக்கில் இருந்தால் எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 907. சரிங்களா? நம்ம 87 எடுத்து ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா 97. சரிங்களா? ஏன்னா நமக்கு 7, 8. சரிங்களா? இதில் தான் கேம் ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். உளுந்தரசுலேருந்து ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 5 வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0ன்னு வந்துச்சு நண்பா. அதே மாதிரி நம்மளுக்கு 7 எடுத்தோம், 7 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 8 எடுத்தோம், 8 வரல. சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. அதே மாதிரி நான் பாக்ஸ் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 7 தான் வச்சு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சி போல் மட்டும் தான் நண்பா பாஸ். சரிங்களா? சரி வாங்க, பரவாயில்ல. நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங்குள்ளே போய் நண்பா. நாளைக்கு வின்வின் 7/4/2025. சரிங்களா? வின்வினோட கம்பெனி. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மெத்தட் நண்பா. நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. சரிங்களா? 907 இன்ட்டு நம்ம 5 போட்டு பெருக்குவோமா? அப்படி பெருக்கும்போது நம்மளுக்கு 4, 5, 3, 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10, 4, 3, 7 17ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 17னா சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 8ன்னு எடுப்போம். 8, 8க்கு பவர் 3. சரிங்களா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா நாளைக்கு ஹிட் ஆகும். சரிங்களா? நாளைக்கு பார்த்துக்கோங்க, 8, 3 ஒரு நம்பர் வரணும். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா, கன்ஃபார்ம் இருக்கிறது. நாளைக்கு 8, 3. சரிங்களா? இப்போ நம்ம வழக்கமாக பார்க்குற மெத்தட் நண்பா. சரிங்களா? நண்பா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸ் போர்டு இருக்குல்ல, இந்த எக்ஸ் போர்டு கூட பி போர்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 4 இருக்குது, 4ல் 1 போனோம் நண்பா. ஓ பி போர்டா, நம்ம பி போர்டு நண்பா. இங்கே 4 இருக்குது, 4ல் பி போர்டு பார்த்திங்கன்னா இங்கே 2. இப்போ 4ல் 2 போனோம் நண்பா, 2, 2க்கு பவர் 7. சரிங்களா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்துக்கணும். இங்கே நம்பர் 2, 2க்கு பவர் 7ன்னு எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே எக்ஸ் போர்டில் 5 இருக்குது, பி போர்டில் 1 இருக்குது. இப்போ 5ல் 1 போனால் 4, 4க்கு பவர் 9. இந்த ரெண்டில் ஏதாச்சும் வரும்போது நெக்ஸ்ட் டே வந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே எக்ஸ் போர்டு பார்த்திங்கன்னா 3 இருக்குது, இங்கே பி போர்டு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. சரிங்களா? இப்போ 3ல் 4 போனால் 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துக்கணும். இந்த 1ஆம் நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, பி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 இருக்குது. அப்போ 2ல் 1 போனால் நம்ம 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்துக்கணும். இதெல்லாம் 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 9 இருக்குது, பி போர்டில் 5 இருக்குது. இப்போ 9ல் 5 போனால் நம்ம 4, 4க்கு பவர் 9. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வந்துக்கணும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 4 இருக்குது, பி போர்டில் 0 இருக்குது. இது மைனஸ் பண்ணால் நமக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ நாளைக்கு 4 இல்லைனா 9ன்ட்டு ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே 8, 3 எடுத்துருப்பேன், 8, 3 எடுத்துருக்கேன். அதே மாதிரி 4, 9. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா இன்னொரு மெத்தட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் போர்டையும் எக்ஸ் போர்டையும் சி போர்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி 8. எக்ஸ் போர்டு பார்த்திங்கன்னா 4, சி போர்டு பார்த்திங்கன்னா 4. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 8. இப்போ வரக்கூடிய நம்பர் கூட ஏ போர்டு மைனஸ். சரிங்களா? இப்போ 8ல் 1 போனால் 7, 7க்கு பவர் 2. இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். 7ஆம் நம்பர் பாஸு. எக்ஸ் போர்டில் பார்த்திங்கன்னா 5, சி போர்டில் பார்த்திங்கன்னா 5. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 5, 5, 10, 10னா 1. சரிங்களா? அந்த 1 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏ போர்டு மைனஸ் பண்ணுவோம். இப்போ 7ல் 1 போனால் நம்மளுக்கு 6, 6க்கு பவர் 1. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட்டு வந்துக்கணும். பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ் போர்டில் 3, சி போர்டில் 8. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8, 3, 11. 11ஆம் நம்பர் 2. சரிங்களா? அந்த 2 எடுத்து நம்ம ஏ போர்டு மைனஸ் பண்ணுவோம். ஏ போர்டு பார்த்திங்கன்னா 1. அப்போ 2ல் 1 போனால் 1. சரிங்களா? 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி எக்ஸ் போர்டில் பார்த்திங்கன்னா 2, சி போர்டில் பார்த்திங்கன்னா 1. இது ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. சரிங்களா? ஏ போர்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ 3ல் 2 போனால் 1, 1க்கு பவர் 6. சரிங்களா? அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துக்கணும். இதுனா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி எக்ஸ் போர்டில் பார்த்திங்கன்னா 9, சி போர்டில் பார்த்திங்கன்னா 5. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணா 14ன்னு வரும். 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 5 தான். அப்போ 5லேயும் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. சரிங்களா? இது மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ 5லேயும் 1 போனால் 4, 4க்கு பவர் 9ன்னு வந்து நிற்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வந்து நிற்கணும். இப்போ 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 7, 4, 11. 11 நம்பர் 2. ஏ போர்டில் இருக்குது 9. அப்போ -9 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7, 7க்கு பவர் 2. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து வரணும் நாளைக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நம்பரில் பார்த்துக்கலாமா நண்பா? இது பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நண்பா எக்ஸ் போர்டு கூட பி போர்டு மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இங்கே பவர் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் இருக்கும். அடுத்து பவர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 4 9 எடுத்தோம்ல, இந்த 4 9 நான் எடுக்கும்போது நான் இதில் 4 மார்க் பண்ணுறேன் நண்பா சரிங்களா. 4 மார்க் பண்ணுறேன். எனக்கு 4 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு இல்லைனா சி போர்டு வரணும். எனக்கு சி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, அதனால் சி போர்டு அழிச்சிட்டேன். அதனால் பி போர்டுக்கு 4 சரிங்களா. எந்த ஒரு மாற்றம் இல்லை, பி போர்டுக்கு 4. அதே மாதிரி நம்ம 7 இல்லைனா 2 எடுத்தோம்ல, அதாவது எக்ஸ் போர்டையும் சி போர்டையும் ப்ளஸ் பண்ணி ஏ போர்டும் மைனஸ் பண்ணோம் சரிங்களா. இப்போ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பார்த்திங்கன்னா மெயின், அடுத்து பவரு, அடுத்து மெயின், அடுத்து பார்த்திங்கன்னா பவரு. அப்போ நாளைக்கு எனக்கு பார்த்திங்கன்னா மெயின் வரணும் 7ன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டு அடுத்து பி போர்டு, அங்கே சி போர்டையும் பாஸ் எனக்கு 1ஆம் நம்பரு. ஏன்னா அன்றைக்கி 211 ரிசல்ட்டு. அடுத்து ஏ போர்டுன்னு வரும்போது எனக்கு திரும்ப ஏ போர்டு வருமா சரிங்களா. அதனால் எனக்கு இங்கே பி போர்டு சி போர்டு வர மாதிரி காட்டிச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டு சரிங்களா. எனக்கு கன்னியாவது ஏ போர்டு வரதுனால நான் ஏ போர்டுக்கு 7 எடுத்துன்னு இருக்கேன் சரிங்களா. எனக்கு 7 2 வரணும், நான் பார்த்திங்கன்னா 7 எடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம 8 3 எடுத்தோம்ல, அந்த உளுந்து ரிசல்ட்டு கூட நம்ம டி போர்டு வச்சு பிறக்கும்போது நம்மளுக்கு 8 3 கிடைக்கும் சரிங்களா. இந்த 8 3 பார்த்திங்கன்னா ரொம்ப ஏ போர்டு இதுக்கு முன்னாடி போட்டு பாருங்கள். இங்கே வந்து ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கும். அடுத்து சி போர்டு, அடுத்து ஏ போர்டு சரிங்களா. இன்றைக்கி வந்து சி போர்டு. அப்போ நாளைக்கு இது சி போர்டு வருமா, ஏன்னா சி போர்டு ஏ போர்டு அப்போ சி போர்டு. அப்போ எனக்கு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 3 எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. எனக்கு இதில் தான் நண்பா 8 3 வரதுக்கு எனக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா, என்னோடய கெஸிங் கரெக்டாக நண்பா எனக்கு 3 சரிங்களா. உங்களோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்தால் 3, உங்களோட கெஸிங்கில் ஏதாச்சும் 8 3 இருந்துன்னா சி போர்டு தான் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டு பார்த்திங்கன்னா 8 3 எடுத்து வச்சுருப்பேன் சரிங்களா. 8 3 இப்போ நான் 3 டிஜிட்டில் சரிங்களா கொடுக்கும்போது எனக்கு ஏ போர்டுக்கு 7, பி போர்டு 4, சி போர்டில் 3 சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களோட கணக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நான் இது தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இதுதான் மார்க் பண்ணேன் 743. சப்போர்ட்டுக்கு தான் நம்ம 748 எடுத்துன்னு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு 743 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. இப்போ நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 743 748 சிங்கிள் சரிங்களா. பாருங்கள், முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்மாக இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட இதில் வந்து ஒரு நம்பர் எடுத்தாரேன். உங்களுடைய கணிப்பில் உங்களுடைய இதில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராகவே வின்னிங் வரும் சரிங்களா. சரி நண்பா, அதே மாதிரி இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆள் போட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்களும் தேட வேணாம், போட்ட உடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உட்காந்துக்கும் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்போடு நம்ம கணிப்பு ஒத்தாந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.